ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் பப்பு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்குறோம். அதுக்கு துவரம் பருப்பு ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுட்டுருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சப்போ அது நல்லா மலர்ந்தாச்சு. அதில் ஒரு சின்ன லெமனோடு பாதி சைஸுக்கு புளியை போட்டுங்க, ஒரு பல்லு பூண்டு, இஞ்சியை ஒரு பீஸ் இஞ்சியை துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கிறது. அப்புறமா சின்ன வெங்காயம் ப்ரிஃபர்டு, சின்ன வெங்காயத்தை உரித்து 8 சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கிறது. 2 சின்ன தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்தி பருப்பில் நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்த்தின்னு இருக்கேன். அது பச்சை மிளகா தான் ரெட் கலரில் இருக்குது, பழுத்துடுத்து. அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்திட்டு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டுட்டு குக்கரில் 3 விசில் வேக வைக்கணும். நல்லா ஊறி மலர்ந்ததுனால 3 விசிலே நல்லா குழஞ்சி வந்துவிடும். குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கிற எல்லாம் அந்த புளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி மத்தால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்கிறதுனால ஆப்பையாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டுருக்கேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப கெட்டியாக வந்திருக்கேன் என்னோடது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தின்னு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை தண்ணி வேணுமோ அத்தனை தண்ணி சேர்த்தின்ட்டு அதில் கொஞ்சம் காரத்துக்கு சாம்பார் பொடி, அப்புறம் பச்சை மிளகா பொடி, அது ரெண்டும் சேர்த்தின்ட்டு நல்லா இளக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்துங்கோ. அப்புறம் காரமும் சாம்பார் பொடியும் மிளகா பொடியும் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்தி நல்லா ஒரு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா ரொம்ப நல்லா ஒரு தடுக்கா போடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். கடலெண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் ஆர் கீ, இதில் கடுகு, ஜீரா, உளுத்தம்பருப்பு, மிளகா வெத்தல், நல்லா பெருங்காயம், கருகாப்பிலை இதை போட்டு பொரிச்சு கொட்டிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவணும். அவ்வளோதான் பப்பு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.